ஏற்கனவே தமிழ்நாட்டில் இப்போ 7.2 நம்ம சொல்றோம். இதுவே வந்து ஒரு கம்மியான நம்பர். கம்மியானதான். தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் 26%. இந்த 26ன்றதே 1/3 கிடையாது. நம்மளால வந்து ஒன்று சேர்ந்தாலும் நம்மளால எதுவும் எதிர்க்க முடியாதுன்னு பொழுது இப்போ உயர்த்தினா மட்டும் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படும்? இல்லை நம்ம என்ன சொல்றோம், இப்போ உயர்த்தினால் என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத விட குறைச்சா நம்மளோட இது வந்து போயிடுது. நீங்கள் உயர்த்தும் பொழுது எல்லாருக்கும் சேர்ந்து உயர்றதான். நம்ம சொல்கிறது எங்களுக்கு உயர்த்துன்னு கூட கேட்கல. இப்போ தமிழ்நாடு கேட்குறது வந்து எங்களுக்கு உயர்த்து அப்படிங்கிறது 2ஆம் கட்டம் தான். அப்படி நீங்கள் உயர்த்தும் பொழுது இந்த 7.2 குறையாத அளவுக்கு உயர்த்துங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. இன்னும் நம்ம வந்து தேர்தல் நடைமுறை சீர்திருத்தங்கள்லாம் பார்த்தோம்னா, பிரதிநிதித்துவ சீர்திருத்தங்கள்லாம் பார்த்தோம்னா நிறையா இருக்குது. அண்ணா வந்து இது அப்போவே சொல்லியிருக்காரு. சரி, நீ மக்களவை அப்படிங்கிறத மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து தொகுதி பிரிச்சிருக்கீங்க. மாநிலங்களவைன்னு இருக்குல்ல, மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவில் எதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் வைக்கிறீங்க? இப்போ அமெரிக்காவில் செனட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 ஸ்டேட்டுக்கும் ஆளுக்கு 2. ஆமாம், அப்போ 100 தான் அவங்களுக்கு அங்கே வருது. அப்போ அந்த ஈக்குவல் ரைட்ஸை கொடுங்கன்னு இதை வந்து அண்ணா அப்போவே பேசியிருக்கார். இது வந்து இங்கே வந்து நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கிறதுல வந்து அந்த மாற்றங்கள்லாம் மெல்ல கொண்டு வரலாம். ஆனால் இருப்பது பறிபோகுது இல்லை முதல்ல, அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய குரலாக இருக்கே தவிர, இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ இவர் கூட இப்போ நான் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. இதுவே நமக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது, தென் மாநிலங்கள்ங்கிற எதை லிமிட்டாக வச்சுருக்கீங்க? தென் மாநிலங்கள்னால் இந்த 4 பெரிய மாநிலங்கள், இப்போ தெலுங்கானாவை சேர்த்தா 5ஆவது மாநிலம், பாண்டிச்சேரிங்கிற ஒரு யூனியன், இவ்வளோ தான் நமக்கான பகுதி. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து வட மாநிலங்கள் அப்படின்னு, அது ஈஸ்ட்டாக இருக்கலாம், வெஸ்ட்டாக இருக்கலாம், எந்த பகுதி வேணாலும் இருக்கலாம். ஸோ வட மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு நார்த் ஈஸ்டர்னை தவிர அது வந்து கொஞ்சம் எண்ணிக்கை உள்ளது தான். அதனால் அதை மட்டும் தனியாக நம்ம ஒதுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துடும், ஒரு ஏரியாக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன ஆகும்னா, நம்மளோட எண்ணிக்கையை குறைச்சி அவங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது மெஜாரிட்டிக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது அந்த பகுதியை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், இங்கே மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு இடம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ வடகிழக்கு மாதிரி தென்னிந்தியா வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு எப்படி வந்து அதை பற்றி அது வந்து நமக்கு அது போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி தென்னிந்தியாவுடைய நலன்கள் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி தென்னிந்தியா வந்து பாஜகவுக்கு சவாலான ஒரு பகுதி. தென்னிந்திய மாநிலங்கள்ங்கிறது அதுக்கு வட மாநிலங்கள் மாதிரி இங்கே வந்து அதை வந்து வர முடியல. இன்றைய சூழலில் நீங்கள் ஒரு திட்டத்தை 50 ஆண்டு காலம் செயல்படுத்திட்டு அப்புறம் அந்த திட்டத்தின் பேர்லேயே நீங்கள் வந்து பனிஷ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது சரியாக இருக்காது.